Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அழிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, திருப்பாடல் 9:2-3 வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது: வியத்தகு உம் செயல்களையெல்லாம் நான் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். மீண்டும் ஒரு முறையாய் வாசிக்கிறேன். வியத்தகு உன் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். இறைவனை போற்றி பாட, அவருடைய செயல்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க, அவரில் அகமகிழ்ந்து ஆனந்தம் கொண்டாட கல்வாரி பலிக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த பலியிலே நாம் பங்கெடுப்போம். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது தாயின் அரவணைப்பில் இருக்கிற குழந்தையைப் போல நம் எல்லோரும் மகிழ்வோடு நம்பிக்கையோடு ஐயமின்றி அவருடைய நாமம் சொல்லி வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு உணர்வை, உந்துதலை, உள்ளாற்றலை இறைவன் நமக்கு தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பஜனை பாடுவோம். இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. தீனம் தீனம் நாம் ஜெபிக்கும் போதும் இயேசு நம்மோடு. தீனம் தீனம் நாம் ஜெபிக்கும் போதும் இயேசு நம்மோடு. அவரின் மகிழ்வில் தினமும் பாடி ஆனந்தம் கொண்டாடு. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. கவலை கண்ணீர் சூழும் போதும் இயேசு நம்மோடு. கவலை கண்ணீர் சூழும் போதும் இயேசு நம்மோடு. அவரின் வரவா நமது வாழ்வில் ஆனந்தம் கொண்டாடு. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே.
இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திருகவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆராய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியும் முன் அறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையால் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளெல்லாம் தூய்மையாய் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை
அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டது போல தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 28 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்டு வந்த எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் அவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தை பகிர்வுக்குள்ளாக நாம் செல்வோம். பேதுருடைய முறையீடு ஒரு பக்கம் இருக்குது, அதே பக்கத்தில் முதல் வாசகத்தில் பேதுருடைய வார்த்தை தான் இருக்கிறது. இந்த 2 வார்த்தை பேதுரு தான் இன்றைக்கி நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். 2 வார்த்தை எடுத்துக்கிறோம். ஒன்று, முதல் வாசகத்தில் உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், உங்களுடைய மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு தெளிவுடையவராக இருங்கள். இன்றைக்கு நாம் எல்லாருமே அறிவு தெளிவோடு இருக்கிறோமா அப்படின்றது ஒரு சுயமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. விஞ்ஞானம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டால்,
அது அறிவினுடைய வெளிப்பாடு. அறிவு வளர வளர நமக்கு என்ன செய்கிறது? புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எக்ஸ்ப்ளோரிங் ourselves to the society, to the universe. இந்த உலகத்திற்குள்ளும் இந்த சமூகத்திற்குள்ளும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் நாம் ஊடுருவ புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த விஞ்ஞானம் என்பது அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே விஞ்ஞானம் மனிதனுக்கு நேர்மறையாக பயனுள்ள விதத்தில் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னா அது ஞானம் கறந்த ஒரு அறிவிலிருந்து பிறந்தது அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு படிக்கிறதுனால நமக்கு ஞானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் கல்வி அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது போன்ற வசதிகள் அல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தலைமுறை தாண்டி தலைமுறை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா படித்து கொண்டே வருகிறோம். படிக்க படிக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அறிவு தெளிவோடு இருங்க அப்படின்னு சொல்கிறார். அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிந்த அறிவு இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். அதுவும் இன்றைக்கு சொசைட்டியில் நாம் பார்க்கிற ஒரு சில காரியங்கள் அந்த கேள்வி இன்னும் அழுத்தமாக வைக்கிறது. அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிந்த அறிவு இருக்குதா? தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி எனக்குள்ள பிறப்பதாக நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எனக்குள்ளான ஒரு கேள்வி இதுதான். தன்னிலையில் நல்லவனாக இருக்கிறதுனால, நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், அதனால யாருக்கு என்ன பயம்? எனக்கு தான் நல்ல பயம், நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம், அதனால் ஒரு பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல. நான் நல்லவனாக இருக்கிறதுனால இந்த சமூகத்திற்கு என்னால் என்ன பங்களிப்பை கொடுக்க முடியும்? நான் சார்ந்திருக்கிற பங்கிற்கு, என்னுடைய அன்பியத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, அல்லது என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அப்படின்றத வச்சு தான் நல்லவன் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு சில சொல்லுவாங்க, அவர் யார் பிரச்சனைக்கும் போக மாட்டார்ப்பா, அப்புறாணிப்பா, அவர் வாட்டில் இருப்பார், ரொம்ப நல்லவர். இது நல்லவருக்கான அடையாளமே அல்ல. யார் பிரச்சனைக்கும் போக மாட்டார், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார், அவர் வாட்டில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன். இது கல்லும் செய்யும், இதை முள்ளும் செய்யும். நாம் கல்லாக இருக்கவோ முள்ளாக இருக்கவோ ஆண்டவர் நம்மளை படைக்கலை அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது நான் நல்லவனாக இருப்பதனால் இந்த சமூகத்திற்கு என்ன நடக்கும், என்ன நன்மை, ஒரு நேர்மறை தாக்கத்தை உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு நாம் செயலாற்றுகிறோமா அப்படின்றதான் இன்னைக்கு பேதுரு சொல்கிறார். உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். செயல்படாமல் இருப்பது பயனற்றதாய் கட்டாயம் போய்விடும். உங்கள் வீட்டில் ஒரு பைக் வச்சுருக்கிறீங்க, பியூட்டிஃபுல் பைக்கு, நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு போட்டு வாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு கூட இன்றைக்கி பைக்கு வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. வாங்கி பத்திரமா அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஸ்டேஜ் கட்டி, ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி கட்டி, அந்த பைக்கை உள்ளே வச்சு வர்றவன் போகிறவனுக்கு பூரா பாருங்கள், இதான் என்னுடைய பைக்கு, இந்த பைக்கில் இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும், இத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் போட்டால் போதும், லைட் இவ்வளோ பிரைட்டாக இருக்கும், உட்காந்து அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி பெட்டிகளை வச்சுக்கிட்டு வர்றவனுக்கு பூரா விளக்கம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். அதை கேட்குறவனுக்கும் பயன் இல்லை, அதனால் உங்களுக்கும் பயன் இல்லை. செயலாற்றாமல் இருப்பது என்பது பயன்படாமல் போவதோடு ஒரு கட்டத்தில் அது நமக்கு சுமையாகவும் மாறிவிடும். நாம் எல்லோரும் செயலாற்றுவதற்காக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீதிக்கு இறங்கி நாம் எல்லாரும் செயல்படலாம். ஆண்டவர் செயல்படாமல் இருக்கவில்லை. அவர் தன்னுடைய செயல் மூலமாகத்தான் எதிரிகளையும் சம்பாதித்தார். அந்த எதிரிகளை கடந்த ஒரு வெற்றியின் சிம்மாசனத்தை, மீட்பையும் தன்னுடைய செயல்பாடு மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடிந்தது. செயலற்றவர்களாக இருப்பதற்கு இறைவன் நம்மை அழைக்கவே இல்லை. உங்கள் கையில் அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாள் கட்டு போட்டு வைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அடிபட்டிருக்கு. என் தம்பிக்கு, எங்கள் அக்கா பிள்ளைக்கு அடிபட்டுருந்துச்சு. தங்கச்சி வீட்டுக்காரன் கை உடைஞ்சிருந்தாங்க. அப்போ அப்படியே கட்டுப்போட்டே இருந்தாங்க. பார்த்துக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கையில் இருக்கிற காயம் சரியாயிரும், ஆனால் அந்த கை செயல்படாது. ஏன் அப்படின்னா லாங் டைம் இது இப்படியே இருந்து பழகி போச்சு. பார்த்துக்கோங்க, இப்படியே இருந்துச்சு. இதுக்கு இந்த கைக்கு எந்த தொந்தரவும் இல்லை, கட்டு போட்டு நல்லா தொட்டியில் தொங்கத்தான் செய்யுது. ஆனால் இதுக்காகவா அந்த கை படைக்கப்பட்டுச்சு? இதுக்காகவா அந்த கையை கடவுள் கொடுத்தார்? அது 4 வேளை செய்கிறது தான் கொடுத்தார். அடிபட்டுச்சு, கொஞ்ச நாள் கையை வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அது சரி பண்ணணும். இப்படி தாங்க மக்களே, பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளை நல்லா வச்சுக்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, களத்தில் இறங்கியோ அல்லது பொதுநிலையில் நாம் செயல்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறார். எபேசியர்களின் திருமுகம் 6வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறோம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீதும் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோரும் நாம் போராடுகிறோம்.
பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நம்ம மனிதர்களோடு மட்டும் போராட அழைக்கப்படவில்லை. இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு எதிராகவே பேசுறதுக்கு பயப்படுறோம். நமக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழில் ஒரு நல்ல ஒரு படம், அப்பான்னு நினைக்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு 3 பிள்ளைகளை 3 அப்பாக்கள் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது அந்த படத்தினுடைய கதை. அதில் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், டேய் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு வந்துடணும்டா அப்படின்னுவார். இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துடணும். ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்கல. கத்தோலிக்க விசுவாசம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. நாம் மனிதரோடு மட்டும் போராடவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. நாம போராடத்தான் பிறந்திருக்கிறோம். நாம நினைச்சுக்கிற மனுஷனுக்கு மனுஷன் போராடுறோம் இல்ல. நம்முடைய போராட்டம் அதையும் கடந்தது. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையவோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் எல்லாரோடும் நாம் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை வரும்படி கடவுள் அருளும் எல்லா அருட்கொடையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் எல்லா அருட்கொடையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கு சிறிது மாற்று கருத்து என்பதே அல்ல. அப்படி நாம் எதிர்கருத்துக்களை முன்னிட்டு நாம் வாதிடுகிற பொழுது, போராடி நிற்கிற பொழுது நமக்கு ஒரு இது முக்கியமானது. எபேசியர் 6:14 சொல்லும், உண்மையை இடைக்கச்சையாக கொட்டுக்கொண்டு நீதியை மார்பு கசவாய் அணிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள், போராடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கேத்தலிக் சர்ச் கொடுக்குற மாதிரி இன்புட்டு மற்ற யாருக்குமே கிடைக்காது. இன்புட்னா நான் செய்தி கொடுக்கறது, அவருடைய ஆளுமையை பற்றி கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது நம்மளை மாதிரி யாருமே கொடுக்கறது இல்லைங்க. இப்போ நீங்கள் பிரிவினை சகோதரிய சபைகளுக்கெல்லாம் போனால் கூட தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி நான் நம்ம இங்கே இருக்கிற ஃபாதர் அமல்ராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னார், பிரிட்டோ நான் ஒரு சில சபையார்களுடைய மறையுறையும் கேட்பது உண்டு. எதற்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கல வேண்டும் அப்படின்றக்காண்டி பார்க்குறேன் பிரிட்டோ. ஆனால் பெரும்பாலும் அவர்கள் பேசுவது எல்லாமே ஆசீர்வாதத்தை குத்தாம் பேசுறாங்க, பாவம் 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 அப்படின்னு தான் பேசுகிறாங்க. பட் ஆனால் கேத்தலிக் சர்ச்சில் நம்ம அதை பெரிய அளவில் அழுத்தி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நண்பா அதுதான் உண்மையும் கூட. ஆண்டவர் நம்மளை குற்ற உணர்வோடு இருக்கின்றதுக்காண்டி அழைக்கலை. ஆனால் குற்ற உணர்வு மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவட இருக்கிறத புடுங்கிறதுக்கு அது ஒரு வழி அப்படின்றத நானும் அவரிடம் சொன்னேன். உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, குற்ற உணர்வு எடுக்க அழைக்க கொடுக்கல. ஆனால் திருச்சபை நமக்கு நிறைய இன்புட் கொடுக்குது. எதை குறித்து? சோஷியலாக கொடுக்குது, சைக்கலாஜிக்கல் பேஸ்டாக நம்ம மறையுறையில் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் நாட்டினுடைய நிலவரங்களை எல்லாம், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை குறித்து கூட நம்ம சில நேரங்களில் திருச்சபை நம்முடைய மக்களுக்கு சொல்லித்தான் கொடுக்குது. அரசு நிலைப்பாட்டை சொல்லிக் கொடுக்குது, எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. இது எப்பயிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா மறைக்கல்வியிலிருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல் கேட்டகிசம் இருக்குது, பங்குல கேட்டகிசம் இருக்குது, குடும்ப ஜெபம் இருக்குது, அன்பியத்துக்கு போனால் செய்தி சொல்கிறாங்க, கோயிலுக்கு வந்தால் செய்தி சொல்கிறாங்க. நம்மளை போல் ஆண்டு தியானம், தவக்கால தியானம், திருவருகை கால தியானம், திருவிழா கால சிறப்பு தியானம், எத்தனை தியானங்கள், தியானம் அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளை மக்களுக்கு கொடுக்குறோம். இதை எல்லாம் உள்வாங்குறாங்களான்னா உள்வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய மக்கள் உள்வாங்குறாங்க. நம்ம கேஸிலே எத்தனையோ மக்கள் மறையுறையை கேட்குறீங்க, கேட்டுட்டு உங்களுடைய செய்திகளை எல்லாம் நம்முடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக, சில இதை நானே யோசிப்பேன், ஏன்னா நம்ம மறையறை கொடுக்கறத காட்டிலும் இந்த ஆட்களை கொடுக்க விட்டாவே அழகாக கொடுப்பாங்களே, அந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக நான் தமிழில் சொல்கிற அந்த மறையுறைக்கு இங்கிலீஷில் டாபிக் கொடுக்குறவங்க இருக்கிறீங்க. ஒரு சில இடத்துல தமிழில் நான் கொடுக்குற இந்த தலைப்புக்கு ஃபாதர் இதோட இந்த தலைப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் உள்வாங்குறீங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது என்பதில்லை. இந்த உள்ளீடு வெளியீடாக எப்படி செயல்படுது அப்படின்றத நீங்கள் இருக்கிற தளத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்களா அப்படின்றத உங்களுடைய ஆன்ம பரிசோதனைக்காக நான் விடுகிறேன். அப்போ இவ்வளோ இன்புட்டு கொடுக்குற திருச்சபை எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? செயலாற்ற நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசில் இந்த நேரத்தில் வருகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், செயலாற்ற தயங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்றதையும் பேதுருடைய கேள்வியே சொல்லுகிறது. இப்போ பேதுரு என்ன சொல்றார்? ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் இயேசுவை போல பல குருக்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு என்று குட்டி குட்டி சீடைகள்லாம் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருமுழுக்கு யோவானு கூட நிறைய சீடைகள் இருந்தாங்க. அங்கிருந்து தான் நம்முடைய திருத்தூதர் அந்திரேயா, அந்த டீம் அங்கிருந்தா வந்துச்சு, அவங்களும் அங்கிருந்தா வர்றாங்க. அந்திரேயாவும் அவருக்கு வழிகாட்டினார்களே யோவான் செய்திப்படி பார்த்தா அங்கிருந்து வந்ததாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பேதுரு தான் கேட்குறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எனக்கு ஏதாவது கிடைச்சாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையில போல பேதுரு வெளிப்படுத்துறார். அங்கே பாருங்க, அந்த சீடர்கள்லாம் விட்டுட்டு வந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல அடுத்தடுத்து அவங்களாம் தலைவராகிறாங்க, அடுத்து அவங்களுக்கு சீடகுலம் உருவாகிறது, அவர்களும் 4 கான்டாக்டை பிடிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படிலாம் அன்னைக்கு சொல்லப்படுற சூழ்நிலையில் இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க,
ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அவர் சில நேரத்தில் பேசுகிறாரு, ஒரு அரசுன்னு பேசுகிறாரு, ஒரு கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கிங்டம் சொல்கிறாரு. அந்த அரசவையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் யோவானும் அவருடைய சகோதரர் யாக்கூப் அவங்க போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் இயேசுவை தனியாக பார்த்து, நமக்கு அமைச்சரவையில் ஏதாவது கிடைக்குமா, நீங்கள் மேலே வரும்போது வலது பக்கமும் இடது பக்கம் ஏன் பிள்ளைக்கு இடந்தாங்க அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு குழப்பத்தில் தான் பேதுரு கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் தானே வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இயேசுவின் பொருட்டு நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் 100 மடங்கு என்ன, 200 மடங்கு என்ன, பன்மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். இது என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில் நான் பார்த்த காரியம். இந்த அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கிற பலரும் இதற்கான சாட்சியத்தை கட்டாயம் சொல்ல முடியும். எனக்கு எங்கள் அம்மா இறந்த ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் பார்க்க, நீங்கள் ஏன் ஃபாதர் கவலைப்படுறீங்க, நாங்களாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன, இது ஆண்டவர் கொடுத்த உறவு. எத்தனை அம்மாக்களை நம்ம பார்க்குறோம், அக்கா தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், எத்தனை சகோதர சகோதரிகளை பார்க்குறோம், எத்தனையோ அண்ணன் தம்பிகளை நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். அப்படின்னா இந்த உடன்பிறப்புகளையும் கடந்த பல உறவுகளை இந்த ஆண்டவருக்காக நம்ம வருகிற பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பா. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீஸ்ட், சாமியார் சிஸ்டர்ஸ்க்கு மொத்தம் நான் சொல்லலை. இன்றைக்கி சமூக பணி செய்யக்கூடியவங்க, நம்ம அருங்குடையில் இருக்கக்கூடியவங்களாம் நான் பார்க்குறேன், பிரதர் சிஸ்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க, அக்கா அண்ணன் அப்படின்ற உறவில் வந்துடுறாங்க பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் நிற்கிறாங்க. இந்த உறவுலாம் எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான். இயேசுவின் பொருட்டு அல்லது இயேசுவுக்காக நீங்கள் கூடுகிற பொழுது, இழக்கிற பொழுது நீங்கள் பன்மடங்காக அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அர்த்தத்தில் தான் நம்ம மக்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கையும் கூட. கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், கொடுத்துட்டு அப்போ நீங்கள் சாமி சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்ல நிலப்புல இழப்பவர் 100 மடங்காக பெறுவார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கொண்டு என்னை வீட்டை விற்று கொண்டு இன்னைக்கு சாமியிட்ட கோயிலில் போய் காணிக்கையாக போட்டுருவோம், நாளைக்கு ஆண்டவர் நமக்கு 100 வீடு தருவார் அப்படின்னு குருட்டுத்தனமான நம்பக்கூடாது. அப்படியான தியாலஜியை கேத்தலிக் சர்ச் ஒரு நாள் நமக்கு சொல்லித்தர்றது இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை இயேசுவின் பொருட்டு இழக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு வேறு வடிவாக கட்டாயம் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது, மண்ணில் தண்ணி விழுந்து இங்கேருந்து ஆவியாக மேலே போகுது. ஆவியாக ஒரு ஃபார்மு, அந்த ஆவி மீண்டும் வேறு ஃபார்மில் எப்படி வருது, மழையாக தான் வருது. போனது மாதிரியே அப்படியே திரும்பி வர்றதில்லை, ஆவி மாதிரியே போய் ஆவி மாதிரியாக வருது இல்லை. அதுபோல் கடவுளுக்காக நம்ம ஒரு காரியத்தை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேறு ஒரு வடிவத்தில் எப்படியாவது கிடைக்கும். அது இம்மையில் கிடைக்கலும் மறுமையிலும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பிக்கை. அப்போ 100 மடங்கா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நாம அந்த பொருள் சார்ந்த விதத்தில் நாம் யோசிச்சிடக்கூடாது, அதை நாம் அருள் சார்ந்த விதத்தில் நாம் யோசிக்கணும். எல்லாருக்கும் நிலைவாழ்வை குறித்த ஒரு கனவு இருக்கிறது, நிலைவாழ்வை குறித்த ஒரு தேடல் இருக்கிறது. அப்போ அந்த நிலைவாழ்வு என்பது ஒரு எல்லாவற்றையும் கடந்த ஒரு காரியம், அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனுஷன்ட்ட இருந்து ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு அவருக்கு அதன் பொருட்டு ஒரு சில காரியங்களை நாம் இழப்போம், மாற்றுக்கிறது என்பதை இல்லை. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும். அவர் 4 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, நீங்கள் 6 மணி வரை வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லவன் சொல்கிறாரு அப்படின்னா அவரோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை இழக்கிறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கடந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னா கடவுள். அவர் தர்ற அந்த வாழ்க்கை, அந்த நிலைவாழ்வுக்குள்ளே நம்ம போகணுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசைப்பட்றான், 12ஆம் கிளாஸ் முடித்தோடனே மிலிட்ரிக்கு போகிறவன் நேரடியாக மிலிட்ரிக்கு போயிட முடியுமா? உடம்பை தயார்படுத்தணும், காலையில் எழுந்திரிச்சு ஓடணும், நல்லா சாப்பிடணும், வேர்க்க கயிறு ஏறணும், கம்பிக்குள்ளே ஓடணும், சகதிக்குள்ளே ஓடணும், இப்படிலாம் ஓடி தன்னை அவன் என்ன செய்கிறான், தயார்படுத்தி கொள்கிறான். அப்புறம் தானே ஓட முடியுது. நல்லா படிக்கிற பையன் மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறான், வெறுமனே பேப்பரை கொடுத்து எழுதி மார்க் வாங்கிட முடியுமா? இல்லை. காலையில் கண்ணு விழிச்சு படிக்கணும், 4 திருவிழாவைக்கு போகாமல் இருக்கணும், அவன் டிவி பார்க்காம இருக்கணும், அவனுக்குன்னு தனி நேரத்தில் படிக்கணும், படைச்சதை நினச்சி பார்க்கணும், பிராக்குகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பப்ஜி போன்ற மக்களுடைய அந்த இளைஞர்களுடைய எண்ணத்தை சீரழிக்கக்கூடிய அந்த மானங்கட்ட இந்த விளையாட்டெல்லாம் விட்டு தொலைச்சாதான் நம்ம பிள்ளை எதிர்பார்த்த அந்த மதிப்பெண்ணை பெற முடியுங்க. ஒரு சாதாரண மார்க் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளோ காரியங்களை இழக்க வேண்டியிருக்குது. ஒரு மிலிட்ரியில் ஒரு 18 வருஷம் சர்வீஸ் பார்க்குறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ காரியங்களை இழக்க வேண்டியிருக்குது. இட் இஸ் நாட் அ மிலிட்ரி சர்வீஸ், இட்ஸ் நாட் அ மார்க். அப்போ இதெல்லாம் கடந்த ஒரு காரியம். ஆண்டவர் தருகிற அந்த நிலைவாழ்வு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசு சொல்றார், இழந்தனா உனக்கு இதை விட பன்மடங்காக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இல்லை, நான் சொல்கிறேன், இழப்பதே ஒரு சுகம்தான் சொல்கிறேன்.
ஆண்டவருக்காக கொடுக்கறதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. விளையத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் போய் தனக்கு உள்ள யாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல தான் இறைவனுக்காக இழக்கிற பொழுது அது இழப்பீடாக கிடைக்காது, அது நமக்கு ஆசீர்வாதமாக அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு அதை தாங்க சொல்லுகிறது. சவேரியார் மிகப்பெரிய ஞானி, பிலாசபியில் மிகப்பெரிய ப்ரொஃபஸராக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் தூக்கி போட்டு வந்துடுறார், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டார். எங்கள் பகுதியில் லெவேசாமின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவருக்கு அருளாளர் நிலையை நோக்கி அவருக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரதராக இந்த பூமிக்கு வந்தாருங்க, பிரான்ஸ் நாட்டிலேருந்து பிரதராக நம்ம நாட்டுக்கு வந்தவர். சாகிற வரை போகவே இல்லை, 75-80 வயது வரை இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய இறுதி நாள் வரை போகவே இல்லை, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகவே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மகிமையின் பீடத்தில் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடாது அவங்கள போல எல்லாத்தையும் இழந்தாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு இல்லை, இழக்கத்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு சூழல் வரை இழக்கலாமே அப்படின்றதான் ஒரு கேள்வி. பணத்தையோ அல்லது செல்வத்தையோ இழப்பதை குறித்து மட்டும் நான் சொல்லவில்லை. நம்முடைய நேரத்தை இறைவனுக்காக கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் இறைவனுக்காக நம்மையே கொடுக்கிற நேரங்கள், அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்படின்னா ஃபாதர், உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நான் மொத்தமாக திறந்துட்டேன் அப்படின்னா என் குடும்பம் என்ன ஆகுறது? எல்லாத்தையும் இலக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்னை நம்பி மனைவி, என்ன நம்பி பிள்ளைக்குட்டிகள்லாம் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, இழப்பதன் பொருட்டு இறைவனுடைய நிலைவாழ்வு கிடைக்கும் என்று எவையெல்லாம் உணர்த்தப்படுகிறதோ அவற்றை நாம் இழந்தாலே போதும். அப்போ குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் ஆண்டவர் தான், பிள்ளைகளை செல்வமாய் நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர் தான். இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று இருக்கிறது அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்னைக்கு பேதுரு வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் இந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே நான் போகாத கோயில் இல்லை, உன்னை வேண்டாத நேரம் இல்லை, நான் சொல்லாத ஜெபமாலை இல்லை, நான் ஏறி இறங்காத கோயில் இல்லை, நீங்களும் சொல்லியிருப்பீங்க, உனக்காக இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அதற்கான பதில் மொழி எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், இம்மையிலேயே நீங்கள் 100 மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். இம்மையில் 100 மடங்காக பெற்றுக்கொண்டார்கள்? இல்லை, அதையும் கடந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. என்னது? நான் ஆண்டவருக்காக நான் ஒரு வீடு வச்சிருக்கிறேன், அந்த வீட்டை விற்று நான் கடவுளுக்காக கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு 100 வீடு கொடுப்பாரு அப்படின்றது முக்கியமா? என்னுடைய வீட்டை இழந்து நான் கடவுளுக்காக என்னுடைய வீட்டை இழந்திருக்கிறேன், அது பொது காரியத்துக்காக நான் அதை கொடுத்துட்டேன், அதனால் ஆண்டவருக்கு 100 வீடு தருவார்ன்றது முக்கியமா? நிலைவாழ்வில் எனக்கு இடம் தருவார் என்பது முக்கியமா? பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரின் தாயையும் நிலைபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையின் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். மறுமையில் நிலைவாழ்வு அதான் முக்கியம். இப்போ சொல்றாரு பாருங்களேன், வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் நிலபுலன்களையும் இதுவரை 100 மடங்கா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வு. அப்போ அதையும் நம்ம ஏற்றுக்கூற வேணும் இல்லையா? அப்போ இழப்பதன் பொருட்டு நமக்கு இன்னலும் வரும். அது இன்னல் எதன் பொருட்டு, இந்த துன்பங்கள் எதன் பொருட்டு அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய சன்னிதானம், அவருடைய பீடம்தான், அவருடைய பாதம் தான் நமக்கு படிப்பினை, அதுதான் நமக்கு பள்ளியறை. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னாலே வாழ்க்கையில் பேதுருவுக்கு இருக்கிற இந்த அச்சத்திற்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இதுதான், செயலாற்ற தயாராக இருங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நான் கொடுத்திருக்கிற கல்வி, அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாவற்றையும் கொண்டு செயல்பட தயாராக இருங்கள். கேள்விகளை இறைவனை பார்த்து கேட்பதை காட்டிலும் எனக்குள் இருக்கிற அந்த ஆன்ம பலத்தோடு இந்த சமூகத்திற்காக என்னால் பேச முடிகிறதா? எனக்குள் இருக்கிற இந்த ஞான தெளிவோடு இறைவனுக்கு முன்பாக ஒரு தகுதியான மனிதனாக நான் நிற்க முடிகிறதா என்ற கேள்விகளை கேட்போம். இறைவனிடம் ஏன் என்னிடமிருந்து இவற்றையெல்லாம் எடுத்தாய், அல்லது உனக்காக எத்தனை இழந்து நிற்கிறேன் என்ற கேள்வியை கேட்பதை காட்டிலும் நிலைவாழ்வின் மகிமையை உணர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அதுவே நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சிறந்த ஒரு வாழ்வின் சிந்தனையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக
என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீ. அதனால் இந்த பலியிலிருந்து நாங்கள் உமது பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லாத கைமாறையும் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்போதே அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். எவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தக ஒளிக்கு எம்மை இட்டு சென்றார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஓசனா, 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 ஓசனா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு தந்து சொன்னதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சிடைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதியானவரென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் வழியில் நாம் நினைவூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியை காணும் பேற்றினை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், திருமண வாழ்வினுடைய நிறைவை நன்றியோடு நினைவு கூறக்கூடியவர்கள், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த உள்ளங்களை தொடர்ந்து நீ நன்றியினால் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு தேவைகளை குறித்து, உடல் நலம் குறித்து, பொருளாதார நலனுக்காக ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீர்தாமே தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தை பொழிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை காணாமல் உம்மீது திரு அவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். ஆண்டவரின் பொருட்டு இழப்போர் எப்போதும் பன்மடங்காய் பெற்றுக்கொள்வார் என்பதை நமக்கு என்பித்து காமித்த ஆண்டவர் இவரே. விருந்து அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் போற்றுவேன், உன்னதரான ஆண்டுடைய பெயரை போற்றி பாடுவேன். திருப்பாடல் 12:6 சொல்லுகிறது, எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். பாடிக்கிட்டே இருப்போம் ஆண்டுடைய நாமத்தை, அவர் நம்மோடு செயலாற்றுகிற நேரத்தை, அவர் நமக்கு தருகிற நல்ல பல அனுபவங்களை, இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் பாடிக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி எத்தனை பாடல்கள் பாடுகிறோம். எல்லா பாடல்களுமே யாதோ ஒரு எழுத்தாளர், இசையமைப்பாளருடைய எண்ணத்தில் பிறந்தது தான். அவர்கள் கடவுளை கண்ணார கண்டு இதயத்தால் மகிழ்ந்து எழுதிய பாடல்களைத்தான் இன்றைக்கும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு தருகிற மகிழ்ச்சி என்னோடு எப்போது தங்கும். சிலைகளை பார்த்து கேட்டேன், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் ஆண்டவர், எங்களுக்கு என்ன நீங்கள் தருவீங்க அப்படின்னு. ஆண்டவர் பின்னாடி போகிறதே எல்லாம் கிடைச்சதுக்கு ஒரு சமம் தான். நிலபுலன்கள், பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. என் பின்னாடி வர்றதே பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்கிறார். அதனால் கடவுள்கிட்ட போய் எனக்கு என்ன ஆண்டவரை கிடைச்சிச்சு,
உங்களை பின்பற்றி வந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு சொல்ல வேணாம், நான் கிடைச்சனே அதுவே உனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இந்த ஒரு உணர்வை உள்வாங்கியவர்களாக இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் பின்னால் செல்கிற பொழுது ஐயத்திற்கு அங்கு வேலை இல்லை, அவர் பின்னால் செல்கிற பொழுது கலக்கத்திற்கு வேலை இல்லை. ஏனெனில் அவர் நம் முன்பாக செல்கிறான், அவன் கரம் பிடித்து நடப்போம். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா, ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைவேனே, அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைவேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவர்தான், தந்தையும் அவர்தான், நம்மோடு பயணிக்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே. நம்முடைய அன்னைக்கு மேலான அன்பு அவரிடம் மட்டுமே இருக்கிறது. நாம் தவறுகிற பொழுதெல்லாம் தாங்குகிறவர் அவரே. நாம் இழந்த போதெல்லாம் இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்வாய் என்கிற நம்பிக்கை தருகிறவும் அவரே. அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு அவரை புகழ்ந்து பாடுவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வமும் அவரன்றோ. ஆயனே முன்னா, அழகையே பின்னா, ஆயனே முன்னா, அழகையே பின்னா. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கண்களை திருப்பாமல் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணையில் என் மீது அன்பு செலுத்த, சேவகர்கள் என்ற நல்வழியில் நடத்த ஒருவரே உள்ளார். அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை. அடியனுடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் முன்பாக செல்ல இந்த அகிலமே அவர் பின்பாக செல்கிறது என்று சொன்னார். ஏன் இங்கு மதச்சண்டை? ஏன் இங்கு சாதி சண்டை? ஏன் அதற்கு இங்கு பிரிவினை? ஆண்டுடைய அந்த பாதையில் நடக்காத சூழல்தான் இந்த சமூகத்தை சீரழிக்கிறது. நாம் எல்லாம் ஒரு விதத்தில் கடவுளுடைய பெயரால் அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள். அதான் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம். நாம ஜெபிப்போம், இந்த உலகத்திற்காக ஜெபிப்போம், இந்த சமூகத்திற்காக ஜெபிப்போம். பிரிவினை சக்திகளை இந்த உலகத்தில் ஊடுருவ விட்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அந்நிய சக்திகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய சாட்டையாக நாம தான் மாற முடியும் ஜெபத்தினால். ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரே, நீர் படைத்த உலகம், நீ நேசித்த இந்த தேசம், எத்தனை புனிதர்களை கொடுத்து இந்த மண்ணை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அருளானந்தர், சவேரியார், எத்தனை புனிதர்கள், அவர்கள் மூலமாக உமது அன்பை காட்டினீரே, அவர்கள் மூலமாக பல எழுச்சிகளை உண்டாக்கினீர். ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு மழுக்கடிக்கப்பட்டு மதம் 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 என்று மதம் பிடித்த மனிதர்களைப் போல, வெறி பிடித்தவர்கள் போல வாழக்கூடிய நிலமாய் என் பூமி மாறிக்கொண்டிருக்கிறதே. இந்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இந்த தேசம் எல்லாருக்குமான ஒரு தேசம். எல்லோரும் இன்புற்று வாழ இறைவன் இந்த வையகத்தை படைத்தார். மொழியால் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும், இனத்தால் வேறுபட்டிருந்தாலும், நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள். மதம் கடந்த ஒரு அன்பை இந்த இந்திய தேசத்தில் நீ பரவவிட செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உள்ளதையெல்லாம் இழந்தாலும் உம்மை பெற்றுக்கொள்வதுதான் ஞானம். அந்த ஞானம் இந்த மண்ணில் பிறக்கட்டும். பொருளுக்காக, பதவிக்காக, ஆசைக்காக, இச்சைக்காக, அடுத்த மனிதனுடைய மனிதத்தை மதிக்காமல் உணர்வுகளை சாகடித்து உயிரை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடிய மனநிலை இந்த சமூகத்திலிருந்து அழிக்கப்படட்டும். என் தேசத்திலிருந்து விலக்கப்படட்டும். எல்லா மக்களும் மகிழ்வோடு வாழ, இறைவன் தந்திருக்க அந்த இயற்கையை பண்படுத்தி பக்குவத்தோடு வாழ, மனிதனுக்குள் வாழுகிற அந்த ஆன்மாவில் ஊடுருவி உரைகிற இறைவன்மையை கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஆசிரியை தர வேண்டும். ஆசிர்வதிக்கிறோம். நிம்மதியான, நிலையான, அமைதியான தேசமாய் என் மண் மாறட்டும். மக்கள் எல்லோரும் மகிழ்ந்து வாழ, தாங்கள் விரும்புகிற தெய்வத்தை நன்றியோடு நினைத்து பார்த்து அது காட்டுகிற வழியிலே பயணிக்க, அன்பை நோக்கி நாங்கள் எல்லோரும் படையெடுத்து வர ஆசிரியை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உமது ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, ஆரோக்கிய அன்னை
அன்னையே, அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே, அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாத கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.